Hey guys, welcome to my channel OMAD Tamil. 60 days weight loss challenge இன்னைக்கு day 15. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எழுந்த உடனே பார்த்தேன் செம்ம மழை, நைட்டு ஃபுல்லாகவே செம்ம மழையாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் என் வெயிட்டை செக் பண்ணேன். 95.45 இருந்தது. சம்டைம்ஸ் வெயிட் பொறுமையாக தான் ரெடியூஸ் ஆகும், அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நமக்கு வேகமாக குறையிலையான்னு நம்ம பற்றி யோசிக்க தேவையில்லை. அதுக்கப்புறமா என்னோடய ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்தேன். இன்றைக்கி ஜிஞ்சர் பட்டை தண்ணி தான் குடித்தேன். இது ஒரு பெஸ்ட்டு ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு. நான் வாரத்தில் எப்படியும் 2 days இதை எடுத்துப்பேன். எடுத்து முடிச்சுட்டு எப்படியாவது தூரல் நின்றுடுமா ஜிம்முக்கு போயிடலான்னு பார்த்தேன். வாக்கிங்கு சுத்தமாக போக முடியல, செம்ம மழை. மாடியில் போயிட்டு பார்த்தேன், சரி மழை லைட்டாக விட்டுருந்த மாதிரி இருந்தது, வாக்கிங் போகலான்னு நினச்சேன். ஆனால் திரும்பவும் மழை நல்லா பிடிச்சிக்கிச்சு, செம்ம மழை. அதே சமயம் தண்ணி ஃபுல்லாக இருந்தது, மாடியில் வாக் பண்ண முடியல. அதனால் வீட்டுக்கு வாக் பண்ணிக்கலான்னு வந்துட்டேன். இன்றைக்கி ஜஸ்ட் நான் வெறும் 4000 ஸ்டெப்ஸ் மட்டும்தான் நான் வாக்கிங் பண்ணேன். ரொம்ப என்னால் பண்ண முடியல, ஏன்னா கிளைமேட் வேறு சூப்பராக இருந்தது. இன்றைக்கி என்னோடய குழந்தைங்க கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய வேலைகளெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஒய்ஃபு கார்த்திகை தீபத்துக்கு தேவையானதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்களே சில டெக்கரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணாங்க. எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபத்துக்கான ஸ்பெஷல் எப்போவுமே இருக்கும். அது இன்னிலேருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த அகல் விளக்கு வைக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு என்னோடய சிஸ்டர் வேறு சிங்கப்பூர்லேருந்து வராங்க. அவங்களோட 3 பசங்களும் வராங்க, குட்டீஸு. ஸோ வீடே கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். ஸோ குழந்தைங்களோட நானும் சேர்ந்து லூட்டி அடிப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதிகமாக வாக்கிங் போகல. 20 hours ஃபாஸ்டிங் இருந்துட்டு கொய்யா பழத்தில் தான் நான் பிரேக் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் 3 liters வாட்டர் தான் குடித்தேன். மழைனால அதிகமாக தண்ணி ஏற்படலை. அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக ஒரு டீ எடுத்தேன். சில பேர் நினைக்கலாம், என்ன அடிக்கடிக்கு டீ குடிக்கிறோம் டயட் பீரியட்லன்ட்டு. நம்ம கேலரி டெஃபிசிட்குள்ளே இருந்தோன்னா என்ன ஒன்றா பண்ணலாம். ஆனால் அந்த கேலரி டெஃபிசிட்குள்ளே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். கேலரி டெஃபிசிட்டை விட்டு போச்சுன்னா தான் அது ப்ராப்ளமு. அதனால் நம்ம கேலரி டெஃபிசிட்குள்ளேயே என்ன வேணாலும் சாப்பிட்லாம். டீ என்னோடய ஃபேவரட் ட்ரிங்க்கு. நான் எப்போவுமே 6லேருந்து 8 குடிப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் மழை டைமில் ரொம்ப நல்லா குடிப்பேன். இன்றைக்கி நான் ஒரு மை ஃபேவரட் டீ ஜிஞ்சர் டீ தான் எடுத்தேன். மழைக்கும் டீக்கும் செம்மையாக இருந்தது. நான் சுகர் போட்டு தான் டீ குடித்தேன். நான் உடம்பை வருத்திக்கிட்டு டயட் இருக்க மாட்டேன். நார்மலாக சாப்பிட்றதுலேயே டயட் இருந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நான் ஜிம்முக்கு போயும் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எதுவும் பண்ணாமல் வாக்கிங்கில் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா டைமும் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. மினிமலாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணால் போதும், அதுதான் நமக்கு சஸ்டைனபிள். எல்லா டைமும் நம்ம ஜிம்முக்கு போய்ட்டு ஜிம் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. ஒரு ஏஜ் தாண்டிட்ட பிறகு, ஃபேமிலி மேனாக ஆகிட்ட பிறகு நம்ம ஜிம்மில் போய் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோன்னு நினைக்க முடியாது. அதனால் நம்மளால் எது முடியுமோ அதை பண்ணணும். அதனால தான் நான் இப்போவே வாக்கிங்லேயே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வாக்கிங்லேயே எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். டயட்டில் திஸ் அண்ட் தட் பண்ணலாம். அதாவது என்றைக்காவது ஒரு நாள் டீ எடுக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்சதை, அதாவது சுகரி திங்ஸை கூட சாப்பிட்லாம். பட் ரெகுலராக இல்லாமல் அதை பார்த்துக்கணும். டயட்டு ஸ்கிப் ஆனாலும், எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு நல்லா டயட்டு ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் அதிகமாக சாப்பிட்டுன்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல, மறுநாள்லேருந்து ஃபார்முக்கு வந்துட பாருங்கள். நான் அப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன். டீ குடிச்சிட்டு ஒரு 30 minutes கேப் கொடுத்துட்டு என்னோடய மெயின் மீல் எடுத்தேன். இதுதான் என்னோடய மெயின் மீலு. சப்பாத்தி, எக்கு, கொத்தவரங்காய் மசாலா. இன்றைக்கி நான் 2 சப்பாத்தி எடுத்தேன். ஃப்ரூட்டில் கமலாப்பழம் எடுத்தேன். அதுக்கப்புறம் நட்ஸு எடுத்தேன், பெரிச்சம்பழம் எடுத்தேன். நட்ஸில் குட் ஃபேட் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ரொம்ப நல்லது. ஹேர் ஃபாலு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால் நட்ஸு நான் ரெகுலராக எடுப்பேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.